உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வேற வழியே இல்லாமல் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இறுதியில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எல்லோருமே வருத்தப்பட வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்ன வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய கட்சி சின்னம் பறிபோனதுலேருந்தே நாம் தமிழர் கட்சி ரொம்பவே சரிவு கண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, சீமானும் சரி, என்ன பொதுக்கூட்ட வேலைகளை பார்க்கறது, மக்களிடையே எப்போ போய் நம்ம நேரில் பேசுறது அப்படின்னு ரொம்பவே குழம்பவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லா இணையதளத்திலையும் சீமானுக்கு ரொம்பவே அநீதி நடக்குது அப்படின்னும், என்னதான் ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில இருந்தாலும் இந்த மாதிரி கட்சியுடைய சின்னம் தரத்திலேயே பிரச்சனை பண்றது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சீமானை எதிர்க்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக வீடியோ போடுறதும், அதற்கு பிறகு ட்விட்டர்ல பதிவுகளாக போடுறதும் அப்படின்னு சமமான அரசியலை பண்ணுங்க அப்படின்றது அனைவருக்குமே வலியுறுத்துற வகையில் சீமானுக்கு ஆதரவாக மக்கள் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து சீமானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாலினுடைய ட்விட்டர் பக்கம், உதயநிதியோட ஸ்டாலின் ட்விட்டர் பக்கம், அதற்கு பிறகு மோடியுடைய ட்விட்டர் பக்கம், இந்த மாதிரி எல்லா பக்கங்களிலுமே சென்று அவங்களை கடுமையாக விமர்சிக்கிறதும், அதற்கு பிறகு ஆட்சியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கள கடுமையாக திட்டுறதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி திசைக்கு ஒருத்தராக அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம் கிடைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகளை தொடர்ச்சியாக தொடர்ந்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் அது எல்லாமே வீணாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது சீமான் இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் எவ்வளவோ போராடியுமே அந்த சின்னத்தை தராம இருந்துட்டு இருக்காங்க. இனிமேலும் அதுக்காக நான் போராடினேன் அப்படின்னா மக்களை நேரில் சென்று அவங்களுடைய குறையை கேட்க முடியாது அப்படின்னும், என்னுடைய பிரச்சார வேலைகளில் ஈடுபட முடியாது அப்படின்ற காரணத்தினால இப்போதைக்கு அவங்க மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க, அதுலேயே நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு இறுதியாக வேற வழியே இல்லாமல் சீமானவர்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியின் சின்னம் எங்களுடைய அடையாளம் கிடையாது, கட்சியுடைய அடையாளம் நாங்கள் தான் அப்படின்னும், மக்கள் எங்களை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும், அதனால் நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் நிச்சயமாக எங்களால் போட்டி போட முடியும் அப்படின்றதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மனவலியோட சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உரையில் பேசியிருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சி அப்படின்னாலே விவசாய சின்னம் தான் நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வர அளவுக்கு நாம் தமிழ் கட்சியும் விவசாய சின்னமும் ஒன்று இணைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடையாளத்தை பறிக்கணும் அப்படின்னு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவும் இணைந்து இந்த மாதிரி ஒரு சதி வேலையை செஞ்சிருக்கிறது, இது என்னடா சமூக நீதியை பேசிட்டு இந்த கட்சிகளை இப்படி பண்றாங்க அப்படின்னு அனைவருக்குமே ஒரு பெரிய வெறுப்பு வர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக கட்சியோடைய எல்லா கொள்கைகளையும் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்டாலின் மீறி இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கலைஞர் காலத்தில் இருந்த திமுக கட்சியை விட இப்ப இருக்கக்கூடிய திமுக கட்சி பாஜக கட்சிக்கு அந்த அளவுக்கு கூஜா தூக்குறாங்க அப்படின்னு அனைத்து அரசியல் விமர்சகர்களும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இறுதியாக சீமானவர்கள் மைக் சின்னத்தையே தன்னுடைய கட்சியின் சின்னமாக ஏற்றுக்கொண்டதை நினைச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.